ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog வந்து நான் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, மாத கணக்கே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். வாய்ஸ் ஓவர் மட்டும் பெண்டிங்கில் இருந்தது, ஸோ அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. இது வந்து நம்ம எங்கள் சித்தப்பா அம்மா அப்பா சித்தப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன vlog தான் இது. ஒரு ஸ்மால் vlogனு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்க வெஸ்ட் சைடில் வந்து இருக்கோம். சரி ஜஸ்ட்டு ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா பிக் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீலாதிரி ரோட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்கும் போது சித்தப்பாக்கு அங்கே வந்து ட்ரெஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து அங்கே வாங்கினார். மற்றபடி அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ளஸ் சைஸ் பீப்புளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். சின்ன சின்ன சைஸ் இருக்கவங்களுக்கும் வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஃப்ரம் எஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்ததுனால. ரேட்டும் வந்து அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹை எண்ட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமமே அங்கே பார்த்தீங்கனாலே 2000 அபவ் தான் இருக்குது அங்கே. ஸோ சித்தப்பா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணார். நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும் வந்து காட்டிகிட்ருக்கேன். கலெக்ஷன்ஸும் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. எல்லாமே வெஸ்டர்னும் இருக்குது, இண்டோ வெஸ்டர்னும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் மாதிரியும் இருக்காங்க. ஸோ சித்தப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டாரு. சரி வேறு எங்கேயாவது போகலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து வெஸ்ட் சைடுக்கு வந்து போகிறோம். வெஸ்ட் சைடில் வந்து சித்தப்பா வந்து பேண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது டிஷர்ட்ஸ் மாதிரி எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு இது பண்ணார். நடுவில் சார்வி வந்து எங்கள் அப்பா வந்து வர்றதுக்கு வெயிட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நார்மலாக ஒரு ஷாப்பிங் விலாக் தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், ஈவினிங் ஷாப்பிங் விலாகு. இது வந்து நீலாதிரி ரோட்டில் இருக்க வெஸ்ட் சைடு. இங்கே வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ரீசெண்ட்லி இப்போ வந்து ரொம்ப பிடிச்ச ஷாப் அப்படின்னா வந்து நான் வந்து வெஸ்ட் சைடு தான் சொல்லுவேன். மேக்ஸும் ஜூடியோவும் எனக்கு வந்து அவ்வளோவா இப்போ வந்து பிடிக்கல. வெஸ்ட் சைடில் இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரேட்டும் ஆக்சுவலி அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ப்ரைஸியராக தான் இருக்கும். ஸோ போகிற வழியிலலாம் நான் மிரர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு வருவேன். அதே மாதிரி அங்கே வந்து செப்பல் கலெக்ஷன்ஸும் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஷூ ஆகட்டும் சாண்டல்ஸ் ஆகட்டும் நல்லா இருந்தது வெஸ்ட் சைடில். ப்ளஸ் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மாதிரி யூனிக்கான பர்ஃப்யூம்ஸ் வந்து நான் வந்து பார்த்தேன், அதுவும் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. சரி ஆனால் வாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பர்ஃப்யூமே வந்து காலி பண்ணுறதுக்கு முடியல, எதுக்கு திரும்பி நம்ம ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கோன்ட்டு இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, ஈவன் கிட்ஸுக்குமே நல்லா இருக்குது. சித்தப்பா வந்து பேண்ட் மேலே பேண்ட்டாக மாற்றி அவளுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஃபன்னி போஸ்ட் வந்து காமிச்சிட்ருக்காரு. அந்த பேண்ட் அவளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எடுத்திருந்தார். ஸோ ட்ரையல் பார்க்கும்போது அது ஒரு ஸ்மால் கிளிப்பிங்கு. அதுக்கப்புறமா ஜூடியோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோ வந்து நம்ம பக்கத்தில் தானே இருக்குது, ஜஸ்ட்டு வாக் தானே நம்மளுக்குன்ட்டு வந்தோம். சித்தியை கூப்பிட்டுட்டு சார்வி வர அவளுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்தால். இங்கேயுமே ஓகே நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா நிறையா பேர் வந்து ஸ்டூடியோவில் தான் வந்து இருக்கிறதுனால க்ளோத்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.